இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆவியின் வழி இன்னதென்றும், ஆவி எங்கேயோ போகுது, அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போய் யாராவது ஆவியின் வழியை நம்ம பார்த்துருப்போமா? இல்ல. அதே போல கர்ப்பவதியின் வயிற்றுல கரு உருவாகிறது தெரியுது, மற்ற எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த கரு ஒரு சின்ன சதை தான் உருவாகுது. அந்த சதைக்குள்ள எலும்பு எப்படி உருவாகுதுன்னு இன்னும் யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. அதுதான் பிரசங்கி 11:5 சொல்லுது, கர்ப்பவதியின் வயிற்றுல எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். அப்படிப்பட்டதான செயல்களை, மகத்துவமான செய்கைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மளை அதிசயங்களை காண பண்ணி நம்மளை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன் நம்மளோடு கூட அவர் இருக்கிறாரு. அவருடைய கிரியைகள் மகா பெரியது, அவருடைய யோசனைகள் மகா ஆழம். ஆனா மிருக குணமுள்ள மனிதர்கள் அதை அறிய மாட்டாங்க. ஆனா மூடர் அதை உணர மாட்டாங்க. துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து. இப்ப பாருங்க, ஆண்டவர் அறியாதவங்க எல்லாம் பயங்கர வசதியா இருக்கிறாங்க. நல்ல சொத்து சுகம் எல்லாமே அவங்களுக்கு. கடன்னா என்னன்னு தெரியாது, பிரச்சனைனா வறுமைனா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவரை ஓடி 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 தேடுறோம், நமக்கு தான் கஷ்டத்தின் மேல கஷ்டங்கள்லாம் வருது. அப்ப நம்ம நினைக்கிறோம், அப்ப நம்ம விருதாவா நம்ம ஆண்டவரை தேடுறோம், நம்ம ஆண்டவரை தேடி இவ்வளவு கஷ்டம் வருது. ஆனா ஆண்டவரை தேடாம இருக்கிறாங்க, தோட்டத்துக்கு மேல தோட்டம் வாங்குறாங்க, வயலுக்கு மேல வயல் வாங்குறாங்க, வீட்டுக்கு மேல வீடு, காருக்கு மேல காரு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க என்ன போடுறது, துன்மார்க்கன் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரன் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 73 நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 73ல அதுல 3வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 3:4 ஃபுல்லா போய் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அப்படி அவங்களுக்கு நம்ம இது வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரியே தான் இருக்கிறாங்க. அவங்க பலன் உறுதியா இருக்கு, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, அப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் 17-18 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் பயங்கர அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒளிந்து போவது போல நீர் அவர்கள் வேஷம், அதெல்லாம் வேஷம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவரு வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப துன்மார்க்கர் பாருங்க, அவங்க எல்லாம் அப்படி செடித்திருக்கிறதுலாம் அழிந்து